யூதாஸ் கரைத்து 4 கொண்டு செத்தான். பைபிள ஏன தானம்னா திருப்பி வாசிக்காதீங்க. அந்த வாசனம் திடீர்னு ஒருத்தர் விடுத காலையில் அவசரமா பைபிளை வாசிட்டு போவாரா. ஒரு நாள் கர்த்தர் நல்லவர், 2ஆவது நாள் கர்த்தர் கிருபை உள்ளவன்னு வந்துச்சான், 3ஆவது நாள் யூதாஸ் 4 கொண்டு செத்தான்னு வந்துச்சான். வேத வாசிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவான். இவன் வாக்குத்தத்தமா வரும்போது சந்தோஷமா போனான். 4 கொண்டு செத்தாவனோட இருதயத்துல பயம் உண்டாயிற்று அவனுக்கு. கவனிங்க, அதனால ஏன தானம்னா பைபிளை வாசிக்க கூடாது. விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நம்ம கரத்துல. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திற்கு ஒரு நாள் ஜெப கூட்டம் நடத்த போகிறோம். குடும்பமே சேர்ந்து பைபிளை தேடுது. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் தனியா வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வீட்டுல பைபிளுக்கு பஞ்சம் பாருங்க. பைபிளை தேடுறது. ஒரு சர்ச்சுக்கு போறாங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது போறோம், அந்த நாளாவது தேடி எடுத்துறோம். கவனிங்க, அந்த குடும்பத்திற்கு ஜெப கூட்டம் நடத்த போயாச்சு. பைபிளை எடுத்துக்க ஒரே தூசி நூலாமட வச்சு வாங்கி விட்டாச்சு பிரசங்கத்தில். பைபிளை நீ ஒழுங்கா வைக்கணும், உன் வாழ்க்கை எப்படி சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அதனால பைபிளை கனம் பண்ணுங்க.